எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவே, என்னை என்றும் நீர் நடத்திடுவே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் கூறியபடியே அவர் நம்மை 1000 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த 2262வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல இருக்கிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். சபையில இருக்கிற வயதானவர்களுக்காக அவங்க சுகத்திற்காக பலத்திற்காக காலை முன்ன நேரலாகி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அவளுக்கு அற்புதங்களை செய்வாராக. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2262வது நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்துவாராக, பலப்படுத்துவாராக. இந்த காலமுன்ன செய்தி கேட்கிற நீங்க உங்க விசுவாசத்துல நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க கவனமாக கேட்பீர்களா? தானியேலின் புஸ்தகத்துல அதுல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார்கள். ஐயா, அந்த மூன்று தேவனுடைய தாசர்களும் அந்நிய தேசத்தில் இருக்கிறார்கள். அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவன் சொல்றான், இப்பொழுது எல்லாம் நாங்க சொல்ல ஊதப்படும், மீண்டும் அதை கும்பிட்டு விட சொல்லும் போது சொல்றாங்க, நாங்கள் எங்கள் இயேசுவை தவிர வேற யாரையும் கும்பிட்ட வணங்க முடியாது சொல்லி அந்நிய தேசத்தில் இருந்தாலும் விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். இந்த காலம் என்ன செய்தி கேட்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த பாடு வந்தாலும், எந்த நிந்தனை வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும் சரி, நீங்க விசுவாசத்தை ஒருபோதும் விடவே கூடாது. அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். ஐயா, கர்த்தர் எங்களை காப்பாற்றுவார். கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை செய்ய வைப்பார். இயேசுவின் ஊழியத்தை ஆஸ்வதிப்பார். இயேசு இந்த சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருவார். கர்த்தர் எங்க ஊழியத்துல 1000 மடங்கு விளைச்சலை காண செய்வார் என்று சொல்லி விசுவாசத்துல நீங்க பேசணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, விசுவாசத்துல பேசினாங்க. ஏன் தூர தேசத்துல இருக்கிறாங்க, பாபிலோன் இருக்கிறாங்க, அவங்க செய்யலாம் செஞ்சிருக்கலாம். ஆனா நம்மை ஒருவர் பார்க்கிறார், இயேசு பார்க்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாட்டுல அவன் சொல்றான், பாருங்க, இங்க வாங்க, நாங்க இந்த காலத்துக்கு உங்களுக்கு பதில் சொல்லி தேவையில்லை. நேபுகாத்நேச்சர் பேரை சொல்லி சொல்றான். வருஷம் வாசிக்க பாருங்களேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியங்களை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஐயா, ராஜாவுக்கு முன்னால இருந்தாலும் அவன் ஆண்டவர் பட்சத்திலே இருக்கிறாங்க. அதாங்க விசுவாசம், அதான் உறுதி. விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். எங்கள் ஆண்டவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஐயா, உங்க குடும்பத்துல சில புயல் காற்று வீசலாம், நெருக்கடி வரலாம், பண பற்றாக்குறை வரலாம். அந்த நேரத்தில் நீங்க சொல்லணும், இயேசு குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். ஆண்டவருக்கு தேவையெல்லாம் சந்திப்பார். ஆண்டவர் கடன் பிரச்சனையை மாற்றுவார். ஆண்டவர் குறிக்கப்பட்ட நாளிலே தலையை உயர்த்துவார். அப்படி சொல்லி நீங்க விசுவாசத்துல நீங்க பேசணும். விசுவாசத்துல உறுதியா இருக்கணுங்க. இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அது கனியை புசிப்பார்கள். இதை கேட்டுக்கொள்ள அருமையான ஊழியரே, உங்க ஊழியத்துல தோல்வி இருக்கலாம், ஊழியத்துல வளர்ச்சி இல்லாம இருக்கலாம், சபைக்கு ஆட்கள் வராம இருக்கலாம், நீங்க பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கலாம். சீக்கிரத்திலே உங்க படகு நிரம்பும், சீக்கிரத்தில் உங்க சபை வளரும், சீக்கிரத்தில் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் உங்க சபைக்குள்ளே வருவார்கள். நீங்கள் விசுவாசத்தில உறுதியாய் நிற்கும் போது நாங்கள் ஆராதிக்கிற இயேசு எங்க ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், எங்க சிறுவர் ஊழியத்தை மகிமைப்படுத்துவார் சொல்லி விசுவாசத்துல பேசிட்டீங்க அப்படின்னா
உங்க வாயின் வார்த்தையின்படியே ஆகும். அல்லேலூயா. நமக்கு எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியா நிக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் இறங்கி வருவார்களே. அல்லேலூயா. பாருங்க, 4 பேரும் தூர தேசத்தில் இருந்தாலும் உறுதியா இருக்காங்களா? விசுவாசத்துல உறுதியா இருக்கிறாங்களா? ராஜாவுக்கு முன்னால் நிக்கிறாங்களா? ராஜா பேர சொல்லிட்டுள்ளாங்களா? நேபுகாத் நேச்சரே, நாங்க உமருக்கு நமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, எங்க ஆண்டவர் தப்பு வைப்பார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் இருந்தால்தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும். விசுவாசத்துல நீங்க உறுதியா இருக்கணும். எங்க குடும்பத்துல இந்த மாசத்துல மங்களகரமான காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவாசம் உறுதியா இருக்கணும். விசுவாசித்து பேசணும். எங்க பிள்ளைகளுக்கு படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும், எங்க குடும்பத்தில் உள்ளவங்க பதவி உயர்வு உண்டாகும், ஆண்டவருக்கு விளைச்சல் நிலங்களை ஆசீர்வதிப்பார், எங்களை உயர்த்துவார் அப்படி சொல்லி நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசத்துல பேசணும். அல்லேலூயா. நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி நீங்க விசுவாசத்துல சொல்லணும். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசத்துல உறுதியாய் நின்றார்கள். நடந்த சம்பவம் என்ன? அக்கினிக்குள்ள தூக்கி போட்டாலும் இயேசு உள்ள வந்துட்டார். இதாங்க விசுவாசம். நம்ம நம்பணுங்க, விசுவாசிக்கணும். ஆண்டவர் என் வாழ்வாதாரத்தை ஆஸ்வதிப்பார், என் பொருளாதாரத்தை ஆஸ்வதிப்பார், நான் ஆயிரங்களுக்கு உதவி செய்யலாம் மாறுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து விசுவாசமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த செய்திக்கு பின்பு உங்க தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர், நாங்கள் எல்லாரும் விசுவாசத்துல உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆண்டவர் இயேசுவை ஆசீர்வதிப்பார். உங்களின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவன் பிரியும் வரை உண்மையாய் ஓடிடுவே. என் ஜீவன்